வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் தாய் மாணவர் திட்ட விதிகளில் தளர்வு. ஒருவர் 70 வயதுக்கு மேல் இருந்து மற்றவர்கள் 65 வயதுக்கு மேல் இருந்தாலும் வீடு தேடி வரும் ரேஷன். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக இன்று அனைத்து கட்சி கூட்டம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஏற்பாடு. தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் பாஜகவிற்கு பாதகமாக இருக்கக்கூடிய வாக்குகளை நீக்கக்கூடிய வேலைகள் வெளிப்படையாக நடைபெறுகின்றன. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லாதது. பாமக தலைவர் அன்புமணி, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து. வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கொடைக்கானலில் முன்கூட்டியே தொடங்கியது நீர் பனிக்காலம். புல்வெளிகள் மற்றும் செடிகளில் படர்ந்துள்ள பனியை கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். தற்காலிக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி தன்னை எப்படி நீக்க முடியும் என செங்கோட்டையன் கேள்வி. துரோகத்திற்கான நோபல் பரிசை இபிஎஸ்க்கு கொடுக்கலாம் என்றும் காட்டம். திமுகவின் பி டீமாக டிடிவி தினகரன், செங்கோட்டையன் செயல்பட்டதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. இபிஎஸ்ஸின் பி டீம் செயல்பாடுதான் திமுகவின் தொடர் வெற்றிக்கு காரணம் என டிடிவி தினகரன் சாடல். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் A1 எடப்பாடி பழனிசாமி என செங்கோட்டையன் குற்றச்சாட்டு. வன்மத்துடன் பேசுவதாக இபிஎஸ் பதில். புதுக்கோட்டை தாவேக மத்திய மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு. காவல்துறை அனுமதியின்றி இருசக்கர வாகனத்தில் ரோட் ஷோ சென்றதால் நடவடிக்கை. மறைந்த உறவினர்களுக்கு மரியாதை செலுத்தும் கல்லறை திருநாள். தேவாலயங்களில் நடந்த சிறப்பு திருப்பலியில் பங்கேற்ற கிறிஸ்தவர்கள். பீகாரில் போஜ்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரதமர் மோடி இன்று பரப்புரை. பாட்னாவில் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரோட் ஷோ சென்று வாக்கு சேகரிக்கிறார். தெருநாய்கள் பிரச்சனைகளை கட்டுப்படுத்த தமிழ்நாட்டில் 138 மையங்கள் மூலம் கருத்தடை. உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம். அதீத வறுமையை ஒழித்த முதல் மாநிலம் கேரளா என முதலமைச்சர் பினராயி விஜயன் பெருமிதம். மோசடியான அறிவிப்பு என காங்கிரஸ் குற்றச்சாட்டு. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று மாலை விண்ணில் பாய்கிறது LVM-3 ராக்கெட். நாட்டின் தகவல் தொடர்பு மேம்பாட்டுக்கான செயற்கைக்கோளை ஏவ திட்டம். செர்பியாவில் ரயில் நிலைய கூரை இடிந்து விழுந்து 16 பேர் உயிரிழந்ததன் 1ஆம் ஆண்டு நினைவு தினம். லட்சக்கணக்கானோர் திரண்டு மௌன அஞ்சலி. வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் தாய் மாணவர் திட்ட விதிகளில் தளர்வு. ஒருவர் 70 வயதுக்கு மேல் இருந்து மற்றவர்கள் 65 வயதுக்கு மேல் இருந்தாலும் வீடு தேடி வரும் ரேஷன். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக இன்று அனைத்து கட்சி கூட்டம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஏற்பாடு. தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் பாஜகவிற்கு பாதகமாக இருக்கக்கூடிய வாக்குகளை நீக்கக்கூடிய வேலைகள் வெளிப்படையாக நடைபெறுகின்றன. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு.
வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லாதது. பாமக தலைவர் அன்புமணி, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து. வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கொடைக்கானலில் முன்கூட்டியே தொடங்கியது நீர் பனிக்காலம். புல்வெளிகள் மற்றும் செடிகளில் படர்ந்துள்ள பனியை கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். தற்காலிக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி தன்னை எப்படி நீக்க முடியும் என செங்கோட்டையன் கேள்வி. துரோகத்திற்கான நோபல் பரிசை இபிஎஸ்க்கு கொடுக்கலாம் என்றும் காட்டம். திமுகவின் பி டீமாக டிடிவி தினகரன், செங்கோட்டையன் செயல்பட்டதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. இபிஎஸ்ஸின் பி டீம் செயல்பாடுதான் திமுகவின் தொடர் வெற்றிக்கு காரணம் என டிடிவி தினகரன் சாடல். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் A1 எடப்பாடி பழனிசாமி என செங்கோட்டையன் குற்றச்சாட்டு. வன்மத்துடன் பேசுவதாக இபிஎஸ் பதில். புதுக்கோட்டை தாவேக மத்திய மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு. காவல்துறை அனுமதியின்றி இருசக்கர வாகனத்தில் ரோட் ஷோ சென்றதால் நடவடிக்கை. மறைந்த உறவினர்களுக்கு மரியாதை செலுத்தும் கல்லறை திருநாள். தேவாலயங்களில் நடந்த சிறப்பு திருப்பலியில் பங்கேற்ற கிறிஸ்தவர்கள். பீகாரில் போஜ்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரதமர் மோடி இன்று பரப்புரை. பாட்னாவில் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரோட் ஷோ சென்று வாக்கு சேகரிக்கிறார். தெருநாய்கள் பிரச்சனைகளை கட்டுப்படுத்த தமிழ்நாட்டில் 138 மையங்கள் மூலம் கருத்தடை. உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம். அதீத வறுமையை ஒழித்த முதல் மாநிலம் கேரளா என முதலமைச்சர் பினராயி விஜயன் பெருமிதம். மோசடியான அறிவிப்பு என காங்கிரஸ் குற்றச்சாட்டு. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று மாலை விண்ணில் பாய்கிறது LVM-3 ராக்கெட். நாட்டின் தகவல் தொடர்பு மேம்பாட்டுக்கான செயற்கைக்கோளை ஏவ திட்டம். செர்பியாவில் ரயில் நிலைய கூரை இடிந்து விழுந்து 16 பேர் உயிரிழந்ததன் 1ஆம் ஆண்டு நினைவு தினம். லட்சக்கணக்கானோர் திரண்டு மௌன அஞ்சலி.